நாசா விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவருமே பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தில் கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக சிக்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களை பத்திரமாக மீட்க புறப்பட்ட க்ரூ டிராகன் 10 என்ற விண்கலமானது தற்போது பாதுகாப்பாக சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் செய்யப்பட்டு அன்ன மெக்லேன் உட்பட 4 மாற்று வீரர்கள் பத்திரமாக சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்களுடைய பணிகளை துவங்கியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவருமே எப்போது பூமி திரும்புவார்கள் என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலுமே எழுந்திருந்த ஒரு சூழல்ல நாசாவின் தரப்புல தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்திய நேரப்படி நாளை காலை சரியாக 10:15 முதல் 10:25 மணிக்குள்ளாக அந்த அன்டாக் செய்யக்கூடிய பணிகள் என்பது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவருடைய விண்கலமும் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அன்டாக் செய்யப்பட்டு படிப்படியாக அந்த விண்கலமானது பூமியை நோக்கி திரும்பும் என தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான முன்னெடுப்பை நாசா எடுக்க இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த அன்டாக் செய்யக்கூடிய பணிகள் நிறைவு பெற்ற பிறகாக பூமி திரும்புவதில் டீஆர்பிட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பணியை விண்கலமானது கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில் இந்த டீஆர்பிட்டிங் செய்யக்கூடிய பணிகள் இந்திய நேரப்படி வருகின்ற 19ஆம் தேதி அதிகாலை 2:15 மணிக்கு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டீஆர்பிட்டிங் கண்டிஷனை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் சுமார் 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் விண்கலமானது பூமியை நோக்கி திரும்ப வேண்டும். அதேபோல் 1650 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கடந்து பாதுகாப்பாக இந்த விண்கலம் எந்தவித பொருட்களின் மீதும் மோதாமல் குறித்த இடத்துல தரையிறங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்பை நாசா எடுத்து வருகிறது. எந்த இடத்துல தரையிறங்கணும், எப்போ தரையிறங்கணும், பாதுகாப்பாக எப்படி தரையிறங்க வைக்க வேண்டும் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் நாசா திரட்டி அதற்கான முன்னெடுப்பை எடுத்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் காலநிலையும் கை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்துடைய வானிலை தரவுகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. வானிலையுடைய நிலவரத்திற்கு ஏற்ப வருகின்ற 19ஆம் தேதி இந்த டீஆர்பிட்டிங் செய்யக்கூடிய பணிகள் என்பது இந்திய நேரப்படி அதிகாலை 2:15 மணி அளவில் துவங்கும் எனவும், வானிலை கை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய இருவருமே சரியாக 2:37 மணிக்கெல்லாம் தரையிறங்குவார்கள் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.